மதுரை தெற்கு மாவட்ட தவேக கொள்கை பரப்பு அணி தலைமை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு. மதுரை மாநகர் ஆரப்பாளையம் பகுதியில் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் கொள்கை பரப்பு அணி தலைமை சார்பாக தவேக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை, பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள், பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். தங்கப்பாண்டி தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வு ஏற்பாடுகளை மாவட்ட கொள்கை பரப்பு அமைப்பாளர் பி. ஜே. செல்லப்பாண்டி தலைமையில் கொள்கை பரப்பு நிர்வாகிகள் அரகர், அன்வர், முத்துகணேசன், பாண்டிகார்த்திக், மணிகண்டன், சரவணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்வில் தவேக மாவட்ட நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சம்பவம். தூங்கினால் தூக்கம் வருவதில்லை. 2-3 நாட்களாக எப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு பத்திரிகை வாயிலாக தெரியும். மற்றும் கோகுல்நாத் அவர்களே, விக்கி அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் என்ற கட்சி ஆரம்பித்து அது மக்களுக்கு என்ன செய்யணும், இப்ப சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த செய்திருக்கின்றார். மற்றும் அவர் நண்பர்கள் அழகர், அன்வர், முத்து கணேசன், பாண்டி கார்த்திக், மணிகண்டன், சரவணகுமார் ஒரு அனைவரும் சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எங்கள் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா வருடம் முழுவதும் மக்களுக்கு பயனுள்ள விழாவை தான் நாங்கள் சிறப்பாக செய்வோம். மற்றும் இன்னைக்கு இப்ப ஏற்கனவே மேல பேசுனதை பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகளை சொல்லி கொண்டு போனால் அதுக்கு டைமே பத்தாது. மக்கள் இன்னைக்கு பல்வேறு துன்பங்களை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மக்களுக்கு பிரச்சனை உள்ள ஒரு விஷயமா தான் இருக்கு. பள்ளிக்கு பிள்ளைகள் படிக்க போனால் சரியான பாதுகாப்பு இல்லை. மற்றும் இப்ப நடந்திருந்த திருப்பவன நிகழ்ச்சி மற்றும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு சரியான பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இப்ப தமிழகத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. மது கடைகளை மூடுவோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிதான் ஓட்டு கேட்டாங்க. ஆனா மது கடைகளை மூடல. மதுரையில பாத்தீங்கன்னாக்கா சாலை வசதிகள் எங்கேயுமே சரியா இல்லை. இப்படி மதுரை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் எல்லா மூலையிலும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ கட்சி இருக்கிறது இந்த நாட்டில். பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. தம்பி இருப்பாங்க பாரு. அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க பாருங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க.
இங்கிட்டு பாரு செலப்பண்ண இங்கிட்டு பாரு ஒரு நிமிஷம் பாருங்க கந்தன் அவர்கள் மறுபடியும் அன்புடன் கேட்டுள்ளோம்.